மீன் குழம்புனா இதாங்க மீன் குழம்பு, இப்படி தான் வைக்கணும்னு சொல்கிற மாதிரி நல்ல ஒரு பக்காவான டேஸ்ட்டில் நம்மளோட சவுத் இந்தியன் ஸ்டைல் ஆத்தென்டிக் ஃபிஷ் கறி, அதுவும் நம்மளோட தேசம் மீன் குழம்பு மிளகாய் தூள் யூஸ் பண்ணி வேறு லெவல் டேஸ்ட்டில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? இன்றைக்கி நான் வஞ்சிர மீனில் தான் மீன் குழம்பு வைக்க போகிறேன். ஒரு ஃபுல் ஃபிஷ் வாங்கி இந்த மாதிரி ஸ்லைஸஸாக கட் பண்ணி வாங்கியிருக்கோம். இதில் பாதி வந்து குழம்புக்கு எடுத்து வச்சுட்டு பாதி வந்து நான் ஃப்ரை பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். மீன் குழம்புக்கு எப்பயுமே எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து சன்ஃப்ளவர் ஆயில் கூட எடுக்கலாம். இப்போ தாளிக்கிறதுக்காக கருவேப்பிலை, பூண்டு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா பச்சை மிளகாவும் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்தது நம்மளோட தேசம் மீன் குழம்பு மிளகாய் தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் மீன் குழம்பு வைக்கும் போது நம்மளோட தேசம் மீன் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் சேர்த்தாலே போதும். வேறு எந்த பவுடரும் நீங்கள் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சேர்க்க தேவையில்ல. இதுலேயே உங்களுக்கு நல்ல ருசியாகவும் நல்லா திக்காகவும் குழம்பு ரெட்டிஷ் கலரில் வரும். ஒரு தடவை நம்ம குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணிங்கன்னா இந்த குழம்புக்கு வந்து நீங்கள் அடிக்ட் ஆகிடுவீங்க. வேறு எந்த மசாலாமே வாங்க மாட்டீங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மசாலா மீன் குழம்புக்கு மட்டும் இல்லை, நீங்கள் புளி குழம்பு, காரக்குழம்பு, அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரைக்கும் நீங்கள் இதே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு 2 வெங்காயம், ஒரு தக்காளி, 2-3 பீஸ் பூண்டு, ஒரு 1/2 கப் அளவுக்கு தேங்காய், இது எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி இப்போ இதில் வந்து சேர்த்துக்கோங்க. மசாலா போட்டு ஒரு 30 செகண்ட்ஸில் அது ஃப்ரை ஆனதும் பார்த்திங்கன்னா இந்த அரைச்ச பேஸ்ட் வந்து சேர்த்துடணும். மசாலா ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இதில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாலேருந்து எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அந்த தண்ணியும் சேர்த்துக்கிறேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி நல்லா தாராளமாகவே ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றுனதும் இதை மூடி வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஹை ஃப்ளேமில் வந்து இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் இந்த மீன் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ ஒரு மீனாக வந்து சேர்த்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஒரு சின்ன சைஸ் மாங்காய் வந்து நான் தோல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதையும் சேர்த்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்படியே லோ ஃப்ளேமில் வைங்க. மல்லித்தழையும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கையால் எடுத்து இந்த மாதிரி பேனை ரொட்டேட் பண்ணி விடுங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சிங்கன்னா இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும். அவ்வளோதாங்க, இப்போ நல்லா ருசியான மீன் குழம்பு ரெடி. மீன் குழம்புனா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா நம்மளோட மீன் குழம்பு மசாலாவுக்கு நீங்கள் அடிக்ட் ஆயிடுவீங்க. நான் சொன்ன மாதிரி இதே மெத்தடில் நீங்கள் வச்சாதான், அதுவும் நம்மளோட தேசம் மசாலா யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து இந்த டேஸ்ட்டில் கிடைக்கும். இந்த குழம்பு நீங்கள் அப்படியே நல்லா சுட சுட ஒயிட் ரைஸ் கூட பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் அப்படி இருக்கும். சீ ஃபுட் லவர்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. நம்மளோட தேசம் குழம்பு மிளகாய் தூள் வச்சு இதே மசாலாவில் நான் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், லெமன் ஜூஸ் மட்டும் சேர்த்தா போதும். ஃபிஷ் ஃப்ரையும் ரெடி ஆயிரும். நீங்களும் எங்களோட தேசம் மசாலா ட்ரை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட வெப்சைட் desamfoods.com மூலமா நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கூட இருக்குது, அதில் கூட நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நாங்கள் இந்தியாவில் மட்டும் தான் டெலிவரி பண்ணிட்டு இருக்கோம். யூஏலேருந்து நிறைய பேர் கேட்குறீங்க. ஊர்லேருந்து யாராச்சும் வராங்கன்னா அவங்க அட்ரஸ்க்கு நாங்கள் சென்ட் பண்ணி வைக்கிறோம். உங்களோட குக்கிங்கோட டேஸ்ட் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகணுன்னா நம்மளோட தேசம் மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள்.